நாம் முதல்ல இந்த மனம் அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படும், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் என்ன காரணம், மனம் எப்படி செயல்படுது, நாம் ஏன் அதை தடுத்து நிப்பாட்ட முடியலை அப்படின்ற விஷயங்கள் பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்தாக பார்க்கலாம். சித்தர்கள் இந்த மனம் அப்படின்றத மாடு என்றும் குரங்கு சேட்டை, அதாவது குரங்கு என்றும் சித்தரித்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, மாடு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய மனமானது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மனமாகிய மாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி என்ன ஆகும், நாம் நினைத்த எண்ணங்களை செயல்படுத்துமாறு அது என்ன செய்யும், சேட்டை செய்ய ஆரம்பிச்சிடும். குரங்கு சேட்டை செய்ய ஆரம்பிச்சிடும் அதை நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு. உதாரணமாக நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு வண்டி ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதை நினைக்கும் போது என்ன பண்ணுறோம், ஒன்று நினைக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கையில் காசு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுருவோம். உடனே இந்த குரங்கு சேட்டை என்ன பண்ணோம், நம்ம கையில் அந்த வண்டி வாங்குறதுக்கு மட்டும் காசு கையில் சேராத மாதிரி பார்த்துக்கணும். திருப்பி நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியாவது ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம இந்த பைக்கை வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்த நிமிஷமே. அப்போ மறுபடியும் அந்த குரங்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இஎம்ஐ போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதாவது கடனுக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வருவாங்க, ஒரு 4 பேர் அவங்கள்ட்ட பேசுவாங்க. நான்லாம் அந்த பாருங்கள் இஎம்ஐ வாங்கினேன், நான் வாங்கி முடிச்சிட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லபடியாக வாங்கிட்டேன் அப்படின்னு 4 பேர் தைரியம் மூட்டுற மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஈவன் நான் ஒரு பைக்குன்னு சொல்கிறேன், ஈவன் அது ஒரு வீடாக இருக்கலாம், அது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வரேன் நான். அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணோம், அது நமக்கு ஆதரவாக 4 பேர் பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிடும். அப்போ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் எங்கேருந்து வருவாங்க, இதெல்லாம் இப்படி வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அகைன் பார்த்திங்கன்னா இதை வாங்கும் போதே நம்ம மனசை மறுபடியும் செயல்படுத்த ஆரம்பிப்போம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை கட்ட முடியாமல் போயிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்மளே என்னத்தை விதைச்சிடும், மாட்டுக்கு மெல்ல கொடுத்தாச்சு விஷயத்தை. அப்போ அந்த குரங்கு அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அதை கட்ட முடியாத விஷயத்துக்கு உங்களுக்கு உள்ள தள்ளுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கர்மா, இதுதான் விதி, இதுதான் மாடு, இதுதான் குரங்கு.